வெல்கம் டு ட்ரேடர் திங்ஸ். டிசம்பர் 8 வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை குயிக்கா பார்த்துடலாம். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட அட்வைசர் அல்ல. இந்த வீடியோ தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த வகையிலும் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்வதற்கான வீடியோ இது அல்ல. இங்கு சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் என் சொந்த பார்வைக்குட்பட்டவை. யாரும் ட்ரேடிங் செய்யும் முன் சான்றளிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. இண்டெக்ஸ் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிருந்துச்சு. ஏன்னா மல்டிபிள் கம்பெனிஸ் எல்லாமே மோஸ்ட்லி நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிட்டே இருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 225 பாயிண்ட் வந்து மைனஸ்ல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 538 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 609 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது. வாங்க ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பார்த்துடலாம். ஆக்சுவலா ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் எங்களுக்கு கிடைச்சிது. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ் உடைய குரூப் உடைய கம்பெனில ஒரு பார்ட் தான் அது வந்து. அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய 3 கம்பெனி வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. என்ன வகையான கம்பெனின்னு பார்த்தோம்னா, அது ரயில் லாஜிஸ்டிக் உடைய கம்பெனி தான். 3 கம்பெனியுமே அவங்க ஓனா வாங்கிட்டாங்க. 100% ஷேரையுமே ஃபுல்லா வாங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா, ஓனர் அந்த 3 கம்பெனிக்குமே ரயில் லாஜிஸ்டிக் உடைய கம்பெனிக்குமே ஓனரே பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. ஆக்சுவலா வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் உடைய பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 12% வந்து இந்த நவம்பர் மந்த்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டோடைய லீடராவும் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம் உங்களுடைய பிரீமியம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 31,119 கோடி பிரீமியம் நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய சேல்ஸும், கஸ்டமருடைய டிமாண்டும் அதிகரிக்கும். ஸோ, இதனால எங்களுடைய கம்பெனியுடைய வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்ல இருந்து. இன்டர்னல் வந்து மார்னிங்கே நம்ம நியூஸ் பார்த்திருந்தோம். 1535 கோடி வந்து பிளாக் டீல் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அது வந்து பையிங் சைடா, செல்லிங் சைடா நமக்கு தெரியாம இருந்தோம். மார்க்கெட்ட கவனிச்சா தான் வந்து நம்மளுக்கு தெரியும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ட பார்க்கும்போது ம். அது வந்து பிக் இன்ஸ்டிடியூஷனல்ல இருந்து வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 290க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா ஹெவி செல்லிங் நடந்திருக்குது. பிரைஸ் வந்து கீழ போயிருச்சு. 297லிருந்து 285க்குள்ள ட்ரேட் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2.45% வந்து டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு இன்டர்னல். அதுக்கப்புறம் இண்டியோல இருந்து நமக்கு ஒரு ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. அ நம்ம வந்து 1 வீக்காவே பார்க்குறோம் இண்டியோவ. இண்டியோ வந்து 8.32% வந்து இன்னைக்கு மட்டுமே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 1 வீக்காவே டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் பார்த்தோம்னாலும் 8.32%ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து என்ன என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். அவங்க வந்து டிஜிசிஏல புது ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ க்ரூக்கு ஷார்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏர்லைனுடைய பைலட்டுக்குடைய ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எங்களுடைய ஃப்ளைட் எல்லாமே வந்து இந்த மாரி டிலே ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. சர்வீஸ் சைட்லயும், ஆப்பரேஷன் சைட்லயும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால இப்ப வந்து ஏவியேஷனுடைய அத்தாரிட்டியே வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க ஏவியேஷன் அத்தாரிட்டினா டிஜிசிஏ தான். அவங்க வந்து சிஓஓ இருப்பாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு டைரக்ட்டாவே வந்து லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அ கம்பெனி மேல அகைன்ஸ்ட்டா ஆக்ஷன்ஸ் எடுப்போம்னு வார்னிங்ஸ் லெட்டர் மாரி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ஃபால் ஆயிட்டே இருந்துச்சு. பாலிசி பஜார், பிபி ஃபின்டெக் உடைய லிமிட்டெட்லேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் என்னன்னா, பிபி ஃபின்டெக்கும் அண்ட் மேக் சென்ஸ் 2 கம்பெனியுமே வந்து மெர்ஜ் ஆயிருக்குது. ஸோ இப்ப பிபி ஃபின்டெக்லேருந்து எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட்டா வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன நியூஸ்ன்னு பார்க்கும்போது, அந்த பிபி ஃபின்டெக்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருமே வந்து கம்பெனியோடைய ஷேர வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கம்பெனி வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிரைஸ் வந்து செர்டைன் பீரியடுக்குள்ள வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்க்குள்ள நீங்க அந்த ஷேர வந்து எவ்வளோக்கு வேணா வாங்கிக்கலாம். ஆக்சுவலா வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும்போது நமக்கு ரூ. 200 கிடைக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி தானே. ஸோ அவங்களுக்கு வந்து கம்மியா கிடைக்கும். ஒரு ரூ. 150 ரூ. 100 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட்டாவும், கம்பெனியோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து. கடனும் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க.
ரிலையன்ஸ் பவர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் நமக்கு கிடைச்சுச்சு. இன்னைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா 6% வந்து கம்மியாயிருக்குது. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேங்க் கேரண்டின்னு சொல்லிட்டு 68 கோடி வந்து இடிக்கு சென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இடின்னா யாருன்னா கவர்மெண்ட்டோட ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேங்க் கேரண்டின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுவே ஃபேக் தான். அவங்க வந்து 68 கோடி வந்து ஃபேக்கா எங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி மேல அகைன்ஸ்ட்டா வந்து ஃபைல் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால தான் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து 6% வந்து கீழ அடி வாங்கிச்சு. வோடஃபோன்ல இருந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏஜிஆர் உடைய டியூ இருக்குல்ல, அது வந்து நாங்க ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணிட்டோம். எந்த பிரச்சனையும் பாக்கி எந்த கடன் எதுவுமே இல்லன்னு, பாக்கியெல்லாம் சென்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அகைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து கவர்மெண்ட்க்கு வந்து கவர்மெண்ட்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து, நீங்க வோடஃபோனோடைய ஏஜிஆர் உடைய டியூவ கடன் அதெல்லாமே மறுபடியும் நீங்க செக் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் அக்ரீட் டூ கேன்சல் த ஏஜிஆர் உடைய டியூவ நாங்க எதுவுமே கேன்சல் பண்ண மாட்டோம். ஏதாவது இருந்தா நீங்க தான் பே பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் வந்து மார்னிங் வந்து நல்லா தான் கம்பெனி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. என்ன நியூஸ்னா, HDFC ஸ்கை ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட்க்கு பதிலா. என்னன்னா, ஆக்சுவலா அவங்க வந்து கம்பெனி வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிளா இருக்குது. கம்பெனி கடன்ல இருக்குது அப்படின்னு வந்து HDFC ஸ்கை ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா கம்பெனி சைட்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம். கம்பெனிக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ இது வந்து ராங் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ்னால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து 5% வந்து அடி வாங்கிச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் இப்ப தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஏதாவது பிழைகளோ, தவறாக பேசியிருந்தாலோ என்ன மன்னிச்சிடுங்க. நான் போக போக வந்து சரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.